வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வு என அனைத்து போட்டித் தேர்வுக்கும் பயன்படக்கூடிய பகுதி. அதில் இந்த தமிழ் ஆசிரியர்களுக்கான பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய கணினி தமிழ், அதில் கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்துடைய பெயர் குறிப்பிட்டு சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. அந்த இதில் இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இதில் பாகம் 1 முதல் பாடம் பதிவிடப்பட்டிருக்கு. நம்முடைய சேனலில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ யூஜிடிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். டிஜிட்டல் கம்ப்யூட்டர் இயங்கும் முறை. டிஜிட்டல் கம்ப்யூட்டர்கள் அப்படின்னா இன்புட் யூனிட், மெமரி யூனிட், அர்த்திமெட்டிக் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், அவுட்புட் யூனிட், இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உடையது தான் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறதோட நம்ம இப்போ எல்லாருக்குமே தெரியும், கணிப்பொறி கணினி அப்படிங்கிறது தெரியும். அதனால கொஞ்சம் புரிதலோடு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிதாகவே இதை தெரிஞ்சுக்கலாம். இன்புட்னா உள்ள கொடுக்கறது, அப்போ தகவல்களை உள்ள வாங்கிக்கிறது, அதுதான் இன்புட். மெமரியில் நினைவகம், மெமரி யூனிட் அப்படின்னா நம்ம கொடுக்குற தகவல் எல்லாமே கணிப்பொறியில எங்க சேகரித்து வைக்குது, அதுதான் மெமரி யூனிட். இப்போ நம்ம ஃபோன்லேயே பார்த்துருப்போம், நமக்கு ஸ்டோரேஜ்னு கொடுத்துருப்பாங்க, மெமரி தகவல் எல்லாம் சேகரித்து வைக்கிறது. அடுத்து கணக்கீடு செய்து, அர்த்திமெட்டிக் யூனிட், நம்ம கொடுக்குற கால்குலேஷன் இது எல்லாத்தையுமே கணக்கீடு செய்வதற்கு இது பயன்படுகிறது. தீர்வு எடுத்தல், கண்ட்ரோல் யூனிட் மூலமா அது வந்து ஒரு முடிவு என்ன செய்யுது நமக்கு கொடுக்கிறது. அடுத்து முடிவுகளை வெளியே கொடுத்தல், அவுட்புட். இப்போ நம்ம கொடுத்த செய்திகள் எல்லாம் உள்வாங்கிட்டு அதை ஒரு தரவா நம்ம பிடிஎஃபா வேணும்னா பிடிஎஃபா. இப்போ நிறைய கணிப்பொறியில பார்த்தீங்கன்னா கோடிங்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோடிங்ஸ் கொடுத்தோம்னா அவுட்புட்டா ஒரு ஃபைலா வரும். அதான் HTML கோடிங், பைத்தான்ல கோடிங் இருக்கு, இப்படி நிறைய விஷயங்கள்ல அந்த கோடிங் அப்படிங்கிறது இருக்கு. அந்த கோடிங்களை பயன்படுத்தி தான் நமக்கு எல்லா மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் வரும். இப்போ நம்மளே டைப் பண்ற ஃபைல்ஸ் எல்லாமே அங்க சேவ் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு பிடிஎஃபாவோ எப்படியோ நமக்கு அவுட்புட்டா என்ன செய்யும், கிடைக்கும். நம்ம உள்ளீடு செய்த விஷயம் திரும்ப நமக்கு எப்படி கிடைக்குங்கிறது தான் அவுட்புட்ல வரக்கூடியது. இப்போ தகவல்களை ஏற்றுக்கொள்ளுதல், இன்புட் அப்படிங்கிறதுல பார்த்தோம். தகவல்களை ஏற்றுக்கொள்ளுதல் தான் இன்புட் அப்படிங்கிறது. இப்போ இதுல கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே பலதரப்பட்ட உட்செலுத்துவதற்கு பலதரப்பட்ட சாதனங்கள் என்ன செய்யுது இருக்கு. அப்படி இருக்கிறதுல பஞ்ச் கார்டு ரீடர், அப்புறம் மேக்னெட்டிக் டேப்பு, மேக்னெட்டிக் டிஸ்க், அதுக்கப்புறம் இன்புட் யூனிட்டுகள், இதெல்லாம் இன்புட் யூனிட்டுகளாக இருக்கிறது. கார்டு ரீடர்னா நம்ம வந்து மெமரி கார்டு எதையாவது ஒன்று போட்டு அதை ரீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில இது இருக்குது. அந்த ஓடிஜி கேபிள் மூலமாக நம்ம வந்து என்ன செய்யறது, கணிப்பொறியில் இணைக்கிறது. இந்த மாதிரி நிறைய கணிப்பொறியில் நுட்பமான செயல்பாடுகள் நிறையவே இருக்குது. இதில் கொடுக்கப்படும் தகவல்கள் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றப்பட்டு கம்ப்யூட்டரை போய் அடையுது. இப்போ மொபைலை வந்து நம்ம கம்ப்யூட்டரோட இணைப்போம், இது சார்ஜ் கேபிளை வச்சு. மொபைலில் உள்ள செய்தியெல்லாம் எதில் பார்த்துடலாம்னா நம்ம கம்ப்யூட்டர்லேயும் பார்த்துடலாம். இந்த மாதிரி அதில் இருக்கிறத அதை அப்படியே எடுத்து கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணனாலும் சேவ் பண்ணிடலாம். இதுதான் இன்புட் யூனிட்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இடத்திற்கு ஏற்ப இதனுடைய தேவைகள் இருக்கும். பஞ்ச் கார்டில் உள்ள பெரிய வசதி என்னன்னா அதை ரொம்ப எளிதாக கையாளலாம். இதில் இருக்கிற அத்தனையிலையும் முக்கியமாக கொடுத்துருக்கிறது இந்த பஞ்ச் கார்டு அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. இதில் இடமாற்றமும் என்ன செஞ்சுக்கலாம், செய்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு கார்டும் ஒரு தகவலை கொண்டிருக்கும். இதில் வந்து ஒரு நிறுவனத்தின் மின்கட்டண ரசீதாகவோ அல்லது மாணவனின் மதிப்பெண் சான்றிதழாகவோ இருக்கலாம். பஞ்ச் டேப்ஸ்ல இது போன்ற மொத்தமாக பஞ்சுனா ஒரு தொகுப்பு, அதுதான் டேப்ஸ்ல இதுல வேலைகளை செய்யும் திறன் கொண்டது. இது அதிக அளவுல சிறியதாக உள்ள கம்ப்யூட்டர்லையும் விலை குறைவாக உள்ள இன்புட் அவுட்புட் யூனிட்லையும் இதை பயன்படுத்த முடியும். இதற்கு குறைந்த அளவு இடம் போதுமானதா இருக்கு. ஆனா அதிக அளவிலான தகவல்களை உள் செலுத்தும் போது இதனுடைய செயல்பாடுகள் என்ன செஞ்சிடும், ஸ்லோவாயிரும். இப்ப நம்ம சொல்லுவோம்ல, போன் வந்து ஹேக் ஆயிட்டு, அதாவது லேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவோம்ல, அது வந்து இந்த போனுடைய செயல்பாடு குறைகிறது. இது போன்ற நேரத்துல நம்ம மேக்னெட்டிக் டேப் அல்லது டிஸ்க் உபயோகப்படுத்தலாம். ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் சொல்லுவாங்க. கூடுதலான தகவல்கள் ஒரு போன்லேயே வந்து அதிகமாக வரும்போது நம்ம வந்து போனுக்கு பயன்படுத்துறதா இருந்தால் மெமரி கார்டு பயன்படுத்துவோம். அதே மாதிரி இதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்துவாங்க. அந்த ஹார்ட் டிஸ்க் மூலம் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இந்த 2 இன்புட் யூனிட்டும் செயலும் வேகமாக செயல்படும் திறனுடையது. இதில் தேவையில்லாத தகவல்களை நம்ம அழிச்சு புதிய தகவல்களை அதே இடத்துல நம்ம சேமிச்சுக்கலாம். ஏன்னா ஸ்டோரேஜ் அதிகமாகும் போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதனுடைய சேமிப்பு அதிகமாகும் போது இருக்கிற ஒரு சில பகுதிகளை அழித்துட்டோம் அப்படின்னா திரும்ப புதிதாக அதுல நம்மளால செய்திகளை சேகரிக்க முடியும். அடுத்து மெமரி, நினைவகப்படுத்தல், மெமரி யூனிட்.
இல்லை ஒரு கம்ப்யூட்டர்ல இதயம் போன்றது மெமரி அப்படின்னு சொல்லலாம். ஆமா, நம்ம எல்லாமே வந்து இப்போ ஒரு ஃபோன் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபோனை வந்து நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு எளிதாக தெரியும் புரிதல் இருக்குங்கிறதுக்காண்டி ஃபோனை சொல்றேன். ஒரு ஃபோன் எடுக்கிறோன்னா எத்தனை ஜிபி ரேம் எத்தனை, ரோம் எத்தனை, அது கேட்டு தான் நம்ம நினைச்சுவோம். இன்டர்னல் மெமரி, எக்ஸ்டர்னல் மெமரி எவ்வளவு அப்படிங்கிறத கேட்டு தான் எடுப்போம். அப்போ அந்த மெமரி தான் அந்த ஃபோனோட அல்லது கம்ப்யூட்டரோட முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கம்ப்யூட்டரின் செயல்திறனையும் இதுதான் நிர்ணயிக்கிறது, மெமரி தான். இப்போ தற்போது பெரும்பாலான கம்ப்யூட்டர்கள்ல விண்டோஸ் அடிப்படையில் இயங்குறதுனால அதிக மெமரி தேவைப்படுது. இது வந்து 8 MB இருந்து 512 MB அளவுகளில் கிடைக்கிது பெரும்பாலும் கம்ப்யூட்டர்கள். இந்த அளவை நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் அதிகமாக்கி கொண்டே போகலாம். இந்த மெமரி அதிகமாக தான் என்ன செய்யும், நமக்கு வந்து அந்த கணிப்பொறி அல்லது மொபைலோட ரேட் அதிகமாகும். இதன் விரிவாக்கம் ரேம் மெமரி. இதன் விரிவாக்கம் என்ன, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேம் ரோம் ரெண்டுமே வரும். ரேமுக்கு என்னது, ரோமுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ரேம் மெமரியின் அளவு கூடுதலாக கம்ப்யூட்டர் செயல்படும் வேகத்தை அதிகரிக்கிறது. முக்கியமான செயல்படும் வேகத்தை அதிகரிக்கிறது. ரேம் மெமரி வந்து நிலையற்றதாகும். நிலைன்னு சொல்ல முடியாது, நிலையற்றது கிடையாது. கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ண உடனே, கம்ப்யூட்டரை அணைத்தவுடன் அழிந்துவிடும். அடுத்து ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி. ரீட் ஒன்லி மெமரினா இவ்வகையான மெமரிகள் படிக்கவும் நிலையான வேலைகளை செய்திடவும் மட்டுமே பயன்படும். நம்ம இன்புட் யூனிட் மூலமா கொடுக்கும் செய்திக்கூறுகளை பைனரியாக மாற்றப்பட்டு கண்ட்ரோல் யூனிட்டின் ஆணைப்படி சிபியுவை சென்றடைகிறது. அந்த செய்திக்கூறுகள் மெமரியில என்ன செய்து பதிக்கப்படுது. மெமரியில இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் கோர் மெமரி மிகவும் பிரபலமானது. பல வகை மெமரிகள் இருந்தாலும் அதுல பிரபலமான மெமரி என்னன்னா மேக்னெட்டிக் கோர் மெமரி அப்படிங்கிறது தான் ரொம்ப பிரபலமானது. இதனுடைய வேகம் ஒரு வினாடிக்கு 1 பில்லியன் வார்த்தைகள். இதெல்லாம் முக்கியமான செய்திகள், அதனால குறிப்பெடுத்துங்க, நல்ல தெளிவா பார்த்துக்கோங்க. வேகம் ஒரு வினாடிக்கு 1 பில்லியன் வார்த்தைகள். ஆனா இதனுடைய செயல்திறன் பார்த்தீங்கன்னா சில ஆயிரம் கொண்ட வார்த்தைகள் மட்டும்தான். செயல்திறன், செயல்பாட்டுக்கு வரும்போது வேகம் அவ்வளவு வேகம் இருந்தாலும் செயல்பாட்டுக்கு வரும்போது சில ஆயிரம் வார்த்தைகள் கொண்டதாக இருக்குது. அதிக அளவிலான தகவல்களை கொடுப்பதற்கு மேக்னெட்டிக் ட்ரம், டிஸ்க் அல்லது டேப் இது எல்லாத்தையும் பயன்படுத்தும். மேக்னெட்டிக் ட்ரம், டிஸ்க் அல்லது டேப் மெமரிக்குள்ள இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தும் போது தான் அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும். இப்போ இது எப்படி வந்து செயல்படுது அப்படிங்கிறத இங்க நமக்கு ஒரு படமா என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோம்னா சர்க்கியூட் கொண்ட மெமரி, செமி கண்டக்டர் மெமரி அப்படிங்கிறது கொஞ்சம் பிரபலமாகி வருகிறது. இது வந்து மேக்னெட்டிக் கோர் மெமரியை விட சிறியதாகவும் அதே சமயத்துல அதிகமாக சேமிக்கக்கூடிய திறமை உடையதாகவும் என்ன செய்யுது இருக்கு. சர்க்கியூட் கொண்ட மெமரிகள் வந்து அதிகமான சேமிப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறது. கம்ப்யூட்டரின் மெமரிகள் பல வகையா பிரிக்கப்படுது. அது வந்து என்னதுலாம்னா எண்கள் அடிப்படையாக கொண்டது. இயங்கும் முகவரிகள் ஒவ்வொரு பகுதியிலும் ஸ்ட்ரிங் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கும். கண்ட்ரோல் யூனிட் அனைத்தும் ஒருமித்த தகவல்களை ஒரு தகவலா மாற்றி நமக்கு என்ன செய்யும், மெமரிக்கு அனுப்பும். கொடுக்கப்பட்ட தகவல்களுடைய சாராம்சம் புரோகிராம் கவுண்டர் என்னும் அமைப்பினால் பார்வையிடப்பட்டு கொடுக்கப்பட்ட தகவல்கள் அரித்மெட்டிக் யூனிட்டுக்கு மாற்றப்பட்டு செயலாக்கப்பட்டு பின்பு மெமரிக்கு அனுப்பப்படுது. உடைய ப்ராசஸ் எப்படி அது, கண்ட்ரோல் யூனிட் தகவல் எல்லாம் ஒரு தகவலா மாற்றி மெமரிக்கு அனுப்போம். அந்த தகவலுடைய இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து புரோகிராம் கவுண்டரா ஒரு அமைப்பு பார்வையிடப்பட்டு அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் யூனிட்டாக மாற்றி செயலாக்கப்பட்டு மெமரிக்கு என்ன செய்யுது, அனுப்பப்படுகிறது. கணக்கீடு செய்தல், அரித்மெட்டிக் யூனிட் அப்படின்னாலே கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல் இந்த கணக்குகளை கொண்டு வரக்கூடியதுதான். நல்ல அரித்மெட்டிக் யூனிட்டின் கோப்புகள் அக்குமுலேட்டர் என்று அழைக்கப்படுது. அரித்மெட்டிக் யூனிட்டின் செயல்பாடுகள் முடிந்த பிறகு முடிவுகள் எல்லாமே என்ன செய்யுது, கண்ட்ரோல் யூனிட் மூலம் மெமரியில பதிய செய்யப்படுகிறது. அதுக்கப்புறமா உடனடியாக உபயோகிப்பவர்களுக்கு சுலபமான முறையில உயர்வேக பிரிண்டர், டைப்ரைட்டர், கார்டு ஃபினிஷிங் யூனிட், கொதோட் கதிர்கள் இதன் மூலமாக சாதனங்கள் என்ன செய்யுது, இந்த பலதரப்பட்ட சாதனங்கள் மூலமா கொடுக்கப்படுது. நம்ம இங்க இருந்து உடனே பிரிண்ட் எடுத்துக்கலாம், அந்த வந்து காப்பி பண்றது, சேவ் பண்றது எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னா தீர்வு எடுத்தல், கண்ட்ரோல் யூனிட்டோட முடிவு அதுதான். ஒரு கம்ப்யூட்டருக்கு கண்ட்ரோல் யூனிட் தான் இதயம் போன்றதாக இருக்கிறது. உள்ளீடு செய்யப்படும் பல தகவல்கள் இதுல ஒரே நேரத்துல மேற்பார்வை செய்யும் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் செய்த பிறகு நன்றாக என்ன செய்யும், வேலை செய்யும். இதனுடைய ப்ரோக்ராம்கள் தான் பலவித தொகுப்புகளை கொண்டிருக்கக்கூடியதா இருக்கு. இது கம்ப்யூட்டருக்கு எந்த வரிசையில் வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்றதே இந்த கண்ட்ரோல் யூனிட் தான். அதனுடைய கணிப்பொறியின் முழு கண்ட்ரோலும் இதுக்கடுத்து இது அப்படிங்கிற ப்ரொசீஜரை சொல்லி கொடுக்கறதே கண்ட்ரோல் யூனிட் தான்.
புரோகிராம் சம்பந்தப்பட்ட மொழிகள் ஒருவரே எளிதில் தயாரித்து எழுதும் அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கு. போட்ரான், ஆல்கால், கோபால், பாஸ்கல், லிஸ்ப் மற்றும் பல இவை எல்லாமே பிரபலமான சில மொழிகள். இதில் எழுதப்பட்ட புரோகிராம்கள் முதல்ல மெஷினை சார்ந்து மொழிக்கு மாற்றப்படும், பின் படிப்படியாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு என்ன செய்யும், விளங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்து முடிவுகளை அவுட்புட் பார்த்தோம்ல, முடிவுகளை வெளியிடுறது. இந்த முடிவுகளை வெளியிடுறது பல இணையத்தின் மூலமாக பற்பல செயலாக்க வலிமைகள் செய்ய முடியும் என அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். கணிப்பொறி இணையம் மூலமா நிறைய செயல்படுத்தியவற்றை பலரிடம் நம்மளால என்ன செய்ய முடியும், உடனே ஃபார்வர்ட் பண்றது செய்யறோம். அதுக்கப்புறம் அதுல அச்சிடு முறை இது எல்லாமே என்ன செய்யுது, தேவையான ஒரு விஷயமா இருக்கு. இவை போன்ற பணிகளை செயல்படுத்துபவையே அவுட்புட் யூனிட்டோட வேலை. இப்ப பிரிண்டர்களுடைய செயல்திறனை பொறுத்து அலுவலக பணிகளும் வேகப்படுத்தப்படுகிறது. பிரிண்டர்களிலும் பல்வேறு அளவுகள் வேக திறன்களும் இருக்கு. பிரிண்டர்கள்ல பேனாசானிக், ஹெவ்லெட், பெக்கட், டெக்ஸ்ட்ரானிக்ஸ், எப்சன், ஓகே, டிவிஎஸ்சி, QMS, கேனான், ஆப்பிள் என பல நிறுவனங்கள், பல மாடல்கள். ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு மாடல், ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு விதமான செயல்முறைகள் அதை என்ன செஞ்சிருக்கும், வச்சிருக்கும். பிரிண்டர்களில் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், லைன் பிரிண்டர், வீல் பிரிண்டர், இங்க்ஜெட் பிரிண்டர், லேசர் பிரிண்டர் அப்படின்னு சொல்லி பல வகை இருக்கு. பெரும்பாலும் அலுவலக பணிகளுக்கு இந்த வகையான பிரிண்டர்கள் தான் பயன்படுத்தப்படுது. இப்போ டிஜிட்டல் கம்ப்யூட்டர்களுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம நினைச்சப்பறம் பார்க்க போறோம். இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எந்தவித பிரச்சனைகள் எழுந்தாலும் புதுவித புரோகிராம்கள் எழுதுவதன் மூலம் உடனடியாக பிரச்சனையை சரி செய்திடலாம். வேறு எந்த சாதனத்திலும் இது போன்ற எழும் பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க முடியாது. ஆனால் இதில் ப்ரோக்ராமை மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா அந்த பழைய ஏற்பட்ட பிரச்சனையை நம்ம மாற்றிக்கலாம். துல்லியம், டிஜிட்டல் கம்ப்யூட்டரில் துல்லியத்தை போன்று வேறு எந்த சாதனமும் துல்லியமாக என்ன செய்யாது, தகவல்களை கொடுக்க முடியாது. அனலாக் கம்ப்யூட்டருடன் ஒப்பிடும்போது இதனுடைய துல்லியம், டிஜிட்டல் கம்ப்யூட்டருடைய துல்லியம் ரொம்பவே அதிகம். மாதிரி வேகம், டிஜிட்டல் கம்ப்யூட்டர் செயல்படும் நேரம் ஒரு மைக்ரோ வினாடிக்கும் குறைவு. பெரிய எண்களை கொண்ட இது கணக்கீடுகளை கூட ரொம்ப வேகமாக இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வேலையை செய்து முடிச்சிடும். அப்புறம் அதிக நினைவு திறனுடைய ஏராளமான தகவல்களை சேர்த்து வைக்கும் வசதி இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ல இருக்கு. ஆனால் மேக்னெட்டிக் கோர், டிஸ்க், டிராம்பு, டேப்பு மற்றும் செமிகண்டக்டர் மெமரி இந்த மாதிரி சாதனங்களின் வாயிலாகவும் நம்ம சேமிக்கலாம். மேக்னெட்டிக் கோர் மெமரி மற்றும் செமிகண்டக்டர் மெமரி வேகமாக செயல்படக்கூடியது. அதனுடைய கொள்திறன் குறைவு, அதாவது ஸ்டோரேஜ் சொல்லுவோம் இல்லையா, அது குறைவு. ஆனால் கொஞ்சம் ஸ்பீடா என்ன செய்யும், செயல்படும். அது மாதிரி இதுல மேக்னெட்டிக் டேப்பு, டிஸ்க் இந்த ரெண்டு சாதனங்களும் அதிகமாக தகவலை நம்ம சேமிக்கும் போது மெதுவா செயல்படும். அதனுடைய வேகம் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். சுலபமான தகவல் தொடர்பு, டிஜிட்டல் கம்ப்யூட்டர்கள்ல புரோகிராம்களை எளிதான முறையில குறைந்த செலவுடன் பதிவு செய்ய முடியும். அதுக்கு தான் பஞ்ச் கார்டு மற்றும் மேக்னெட்டிக் டேப் உதவியோட கம்ப்யூட்டர்ல தகவல்களை பதிவு செய்யவும், மேலும் பல கம்ப்யூட்டர்கள்ல புதிய ப்ரோக்ராமை மற்ற கம்ப்யூட்டருக்கு மாற்றவும் ஒரே நேரத்துல பயன்படுத்தவும் முடியும். தானியங்கி முறை, மனிதர்களுடைய குறுக்கீடுகள் இல்லாம தானே இயங்கும் முறையிலான பல செயல்பாடுகளை செய்ய டிஜிட்டல் கம்ப்யூட்டரால் மட்டும் முடியும். டிஜிட்டல் கம்ப்யூட்டர்களுக்கு தகவல்கள் நேரடியாக எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கொடுக்கப்படும். முக்கியமான தகவல்கள் எப்படி கொடுக்கப்படும்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல்கள் மூலமாக கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்ட தகவல்கள் கம்ப்யூட்டர் அரித்மெட்டிக் லாஜிக் போன்ற பல வேலைகளை செய்து இந்த கம்ப்யூட்டர்களை கட்டுப்படுத்தும். பிற சிக்னல்கள் ஆணைகளாக சரியான இடத்திற்கு கொடுக்கப்படும். இந்த செயல்கள் மூலம் மிக குறைவான நேரத்துல வேலைகளை பிரித்து செய்யும் ஆற்றல் கொண்டதாக இந்த கம்ப்யூட்டர் இருக்கு, டிஜிட்டல் கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் சிக்கல்கள் சம்பந்தப்பட்ட மொழிகள், இது போன்ற டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்காக உருவாக்கப்படும் உபயோகிப்பவர்களால் கம்ப்யூட்டருக்கு மொழிகள் பிரச்சனை வடிவில் கொடுப்பவர்கள் புரோகிராம் எந்திரத்தின் மொழிக்கு மாற்றப்பட்டு பிறகு கம்ப்யூட்டர் தகவல்களை பெறும். ப்ரோக்ராம் கோடிங் எல்லாம் சொன்னோம்ல, அதன் மூலமா அந்த பிரச்சனையை மாற்றும் அப்படிங்கிறது தான். அது மொழிகள் இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க, C++, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி, இதுதான் அதனுடைய மொழிகள், லாங்குவேஜஸ்ன்னு சொல்றது. இதுல சில கோடிங்ஸ் முறைகள் இருக்கு. அதன் மூலமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்மளால சரி செய்ய முடியும். அடுத்த தலைப்பு ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படிங்கிற பகுதியை நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம். காணொலியை குறித்த உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியில தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.